கிட்ட ஸ்ட்ரிங் பஃபர் இருக்குங்க. ஸோ ஸ்ட்ரிங் பஃபர் எப்படி டிக்ளேர் ஆயிருக்குன்னா ஸ்ட்ரிங் பஃபர் எஸ்பிஎஃப் ஈக்குவல் டு நியூ ஸ்ட்ரிங் பஃபர் ஆஃப் எலோ. அப்போ எலோன்ற ஸ்ட்ரிங் வந்து எஸ்பிஎஃப்ன்ற கீவேர்டில் எஸ்பிஎஃப்ன்ற ஒரு வேரியபிள்ல ரெஃபர் ஆயிடும். அப்போ ஸ்ட்ரிங் பஃபர்ன்ற ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆச்சா. ஓகே, இப்போ எஸ்பிஎஃப் டாட் அப்பண்ட் ஆஃப் பஃபர் இதை வந்து நம்ம ஆட் பண்றோம். அப்பண்ட் ஃபங்க்ஷன் வந்து ஆட் பண்ணோம். இப்போ ஹெலோ பஃபர் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். இப்போ ரன் பண்ணி பார்த்தோம்னா ஹெலோ பஃபர் அப்படின்னு வந்துடும். இந்த ஸ்ட்ரிங் பஃபருக்குமே ஸ்ட்ரிங் பில்டருக்குமே ஒரு டிஃபரன்ஸ் சொல்லியிருப்பேன். அது என்னதுன்னா த்ரெட் சேஃப். இந்த ஸ்ட்ரிங் பஃபர் வந்து த்ரெட் சேஃபா இருக்கும். அப்போ அந்த ஸ்ட்ரிங் பில்டர் வந்து த்ரெட் சேஃபா இருக்காது. அப்போ இது த்ரெட் சேஃபா இருக்கும்போது இதுல ஒரு இஷ்யூ இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா த்ரெட் சேஃபா இருக்கும்போது மல்டிபிள் த்ரெட்ஸ் வந்து ஒரு வேலையை பண்ணும்போது ஒரே ஒரு த்ரெட் தான் அட் டைம்ல வந்து அதை ஆக்சஸ் பண்ண முடியும். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதை ஹேண்டில் பண்றதால ஸ்ட்ரிங் பஃபர் வந்து பர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்து லோனே சொல்லலாம். ஸோ ரொம்ப ஸ்பீடா வந்து நமக்கு அவுட்புட் கிடைக்காது. ஏன்னா இந்த விஷயம் இந்த த்ரெட் சேஃப் இதெல்லாம் வந்து ஹேண்டில் பண்றதால. ஆனா ஸ்ட்ரிங் பில்டர் அப்படி இல்லை. ஸ்ட்ரிங் பில்டர் வந்து நான் த்ரெட் சேஃப். ஸோ வந்து அது வந்து த்ரெட் சேஃபே இல்லை அப்படின்னும் போது நான் சிங்க்ரனைஸ்டும் போது அதோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கும். ஏன்னா அதுக்கான வேலையெல்லாம் அது கண்டுக்க தேவை, எக்ஸ்ட்ரா ஒர்க்லாம் பண்ண தேவை. அதனால அதோட பர்ஃபார்மன்ஸ் அதிகமா இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஸ்ட்ரிங் பில்டர், ஸ்ட்ரிங் பஃபர் இந்த மூணுமே வந்து வச்சு ஒரு பர்ஃபார்மன்ஸ் கோட் அடிக்க போறோம். அந்த பர்ஃபார்மன்ஸ் கோட் மூலமா யார் வந்து ரொம்ப ஸ்பீடா வந்து அவுட்புட் தரான்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். நம்ம கணக்குப்படி ஸ்ட்ரிங் வந்து வராது. ஏன்னா ஸ்ட்ரிங் ஒரு டைம் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுது. அப்போ அது வந்து நிறைய மெமரி எடுத்துக்கும். அப்போ அது ஸ்லோவா தான் இருக்கும் ஸ்ட்ரிங். அப்போ ஸ்ட்ரிங் பில்டர் நம்ம எடுத்துக்கணும். ஸ்ட்ரிங் பில்டர் த்ரெட் சேஃப்ல ஹேண்டில் பண்றதுல அப்போ ஸ்ட்ரிங் பில்டர் தான் ரொம்ப ஸ்பீடா எக்ஸிக்யூட் ஆகும். ஸ்ட்ரிங் பஃபர் இந்த த்ரெட்லாம் எக்ஸிக்யூட் பண்றதால ஸ்ட்ரிங் பஃபர் கொஞ்சம் மீடியமா பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். அப்போ கணக்குப்படி பார்த்தோம்னா ரொம்ப ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ட்ரிங் வந்து பர்ஃபார்மன்ஸ்ல இருக்க போது, அதுக்கடுத்த ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ட்ரிங் பஃபரா இருக்கும் போது, பெஸ்ட் வந்து ஸ்ட்ரிங் பில்டரா இருக்கும் போது. சரி, வாங்க ஆக்சுவலா அப்ரூவ் பண்ணி பார்ப்போம். இப்போ இந்த ப்ரோக்ராம்ல லாங் ஸ்டார்ட் ஈக்குவல் டு சிஸ்டம் டாட் கரண்ட் டைம் மில்லிஸ். இது என்ன பண்ணுன்னா இந்த கரண்ட் டைம் என்னவோ அந்த டைம் வந்து எடுத்துரும் இந்த சிஸ்டம்ன்ற ஆப்ஜெக்ட் மூலமா. அப்போ ஸ்டார்ட்ல வந்து கரண்ட் டைம் என்னவோ அது வந்துரும். இப்போ எஸ் ஈக்குவல் டு ஜாவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரிங் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ இதை ஒரு ஃபார் லூப்ல ஒரு 10,000 டைம் வந்து ரன் பண்ண விடுறோம். அப்போ 10,000 டைமும் வந்து புது ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகிட்டு இருக்கும். இப்போ அதோட டைமிங் வந்து எப்போ நம்ம கன்சிடர் பண்ணணும், அந்த ஃபார் லூப் முடிஞ்ச உடனே நம்ம சிஸ்டம் கரண்ட் டைம் இஸ் மைனஸ் ஸ்டார்ட். ஏன் மைனஸ் ஸ்டார்ட் கொடுக்கணும், இப்போ இருக்க டைம் பிளஸ் ஸ்டார்டிங்ல என்ன டைம் இருந்துச்சோ அது ரெண்டுத்தையும் நம்ம கொடுத்தோம்னா இப்போ எவ்வளவு டைம் எக்ஸ்பீட் ஆகிடும் சொல்லிட்டு கண்டுபிடிச்சலாமா. இப்போ 9 மணிக்கு வந்து ஒரு விஷயத்தை அவன் ஸ்டார்ட் பண்றான்னா 12 மணி ஆயிடுச்சு அப்படின்னா 12 - 9 அப்படின்னு போட்டா 3 மணி நேரம் வந்து ஒர்க் பண்றான் அப்படின்ற மாதிரி நம்ம கண்டுபிடிச்சனால அதே தான் இங்க கான்செப்டும். இப்போ அடுத்து ஸ்டார்ட் ஈக்குவல் டு கரண்ட் டைம் மில்லிஸ் அடுத்து ஒர்க் பண்றாரு. இப்போ ஸ்ட்ரிங் பஃபரும் ஒரு 10,000 டைம் ரன் ஆகுது. இப்போ ஸ்ட்ரிங் பஃபருக்கான ஒரு டைமிங் நம்ம பார்த்துடலாம். அடுத்து ஸ்ட்ரிங் பில்டரும் 10,000 டைம் ரன் ஆகுது. இப்போ ஸ்ட்ரிங் பில்டர் எவ்வளவு டைம் எக்ஸிக்யூட் ஆகுது அப்படி சொல்லிட்டு நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ உங்களுக்கு வந்து அவுட்புட் முன்னாடி தெரியும் சொல்லிட்டு நம்புறேன். ரன் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்களா ஸ்ட்ரிங் டைம் 107 மில்லி செகண்ட் எடுக்குது. 107 மில்லி செகண்ட் இது எடுக்குது. இப்போ ஸ்ட்ரிங் பஃபர் பார்த்தீங்கன்னா 1 மில்லி செகண்ட் தான் எடுக்குது. அதே மாதிரி ஸ்ட்ரிங் பில்டரும் 1 மில்லி செகண்ட் தான் எடுக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 1 லேக் கவுண்ட் கொடுத்து பார்ப்போம். அப்போ தான் ஸ்ட்ரிங் ஸ்ட்ரிங் பில்டருக்கும் உள்ள டிஃபரன்ஸ் நல்லா தெரியும். சரி, நான் ஒரு 10 லேக் கொடுத்துக்கிறேன். இப்போ யார் ரன் ஆகும் பார்ப்போம் ஸ்பீடா. பாத்தீங்களா, இப்போ நம்மளால ஸ்ட்ரிங் பில்டரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து அவுட்புட் நம்ம காமிக்கலாம் பாருங்க. இப்போ 90 மில்லி செகண்ட் வந்து ஸ்ட்ரிங் டைம், ஸ்ட்ரிங் பஃபர் 42 மில்லி செகண்ட்ஸ் அண்ட் ஸ்ட்ரிங் பில்டர் இஸ் 15 மில்லி செகண்ட்ஸ் ஒன்லி. அப்போ பெர்ஃபார்மன்ஸ் கிரிட்டிக்கலா நீங்க பார்க்கும்போது ஸ்ட்ரிங் பில்டர் தான் ரொம்ப ஸ்பீடு. உங்களுக்கு ஸ்பீடு வேணும்னா ஸ்ட்ரிங் பில்டர், உங்களுக்கு வந்து த்ரெட் சேஃபா இருக்கணும் அப்படின்னா ஸ்ட்ரிங் பஃபர், உங்களுக்கு வந்து இம்யூட்டபிளா இருக்கணும் அப்படின்னா ஸ்ட்ரிங்.